இந்த விஷயத்தை நீங்க பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலோட வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனே டிராப் ஆயிடும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாவே ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த 5 டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத மறக்காம பாருங்க. அந்த 5 டிப்ஸையும் உங்க யூடியூப் வீடியோல கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட சேனல் க்ரோ ஆகும். ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விஜயன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல எப்படி சப்ஸ்கிரைபரையும் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷனையும் திருப்பி ஒரு ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டையும் பார்க்க வைக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சூப்பரான 5 டிப்ஸ் தான் இது. இதை எல்லா வீடியோலையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சேனல் சூப்பரா க்ரோத் ஆகும். உங்களோட வியூ டைம்ஸும் அழகா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிராப் ஆயிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கெயின் ஆகணும். ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோல எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ இது நம்ம விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற யூடியூப் சேனல். இந்த சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஒரு சேனல் நீங்கள் வந்து ஆரம்பிச்சு அந்த சேனல் நல்லா க்ரோத் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 விஷயத்தங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, ஒரு வீடியோவை நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனலோட வீடியோ, டோனி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலோட வீடியோ. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கும்போதும் மியூட் பண்ணிடுறேன். இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று வருது. ஸோ இந்த இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க பண்ணி முடிச்ச விஷயத்த ஒரு சின்ன இன்ட்ரோ, அதாவது ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாருங்க இந்த வீடியோவை. ஸோ ஒரு பசில் கிரியேட் பண்ணியிருக்காங்க மேனுவலா, அதாவது நம்மளே வந்து ஹேண்ட்மேட் பசில் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இந்த கோர் கண்டென்ட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னா இந்த வீடியோவை நம்ம முழுசாக பார்க்கணும், அதாவது எண்டு வரைக்கும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு இல்லைங்களா? அதாவது எதுக்குன்னா இதை நம்மளும் செஞ்சு நம்ம பசங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க. குழந்தைகள் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பசங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த இதை பார்த்து நம்ம அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணணும், இந்த வீடியோ பார்ப்போம் அப்படின்ட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வீடியோவை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் எண்டுக்கு போறேன். இவங்க நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அந்த DIY அப்படின்ற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அது எப்படி செய்யலாம் அப்படின்னு அடுத்து உங்களை இந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் கார்டு. ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நடுவில் நம்ம பார்க்கும்போது இவங்க ஐ கார்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க ஐ கார்டு வைக்கல. ஓகே, ஸோ நம்ம வேற வீடியோல செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஆரம்பிச்சு கொண்டு வராங்க. ஸோ இதுலேயும் ஐ கார்டு கொடுக்கல. பட் ஆனால் இவங்க வந்து டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டைம் ஃப்ரேமில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும் உங்களோட வீடியோவை. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 320 கிளிக் பண்ணி டேரெக்டாக அங்கே போயிடும். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகி டேரெக்டாக அந்த இடத்துல போயும். ஸோ அங்கேருந்து நீங்கள் அந்த டாபிக் வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது யூடியூப்ல. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, ஓகே, ஸோ ட்ரெய்லர். ஒரு சேனலை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு குட்டி ட்ரெய்லர் மாதிரி வைக்கணும். ஸோ இந்த ட்ரெய்லர்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் இந்த குட்டி ட்ரெய்லர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரே ஒரு 15-20 செகண்டுக்கு ஓடுற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால எப்பயுமே ஒரு ட்ரெய்லரை வந்து மேக்ஸிமம் 5 to 8 செகண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் நம்ம ரெடி பண்ணணும். ரைட்? ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ட்ரெய்லரை ரெடி பண்றது. அதுக்கெல்லாம் போட்டு நம்ம மண்டையை பிச்சுக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்னன்றதெல்லாம் போக போக பார்ப்போம். ஸோ ஹேவிங் ஷார்ட் ட்ரெய்லர் வித் will attract the viewers to watch the video for more duration. ஸோ அந்த சின்ன ட்ரெய்லர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் பீப்புளுக்கு, அதாவது உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ அவங்க அந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்தோன்னே நம்ம மொட்டையாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், எதுவுமே இல்லாமல் மொட்டையாக ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டென்ட்டும் நம்ம பெருசாக கொடுக்கல அப்படின்னா அது வந்து மக்களுக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு அதில் ஜம்ப் அடிச்சு போயிடுங்க. அது ரிலேட்டடாக இருக்கிற டாப்பிக்கை வந்து எந்த வீடியோ நல்லா இருக்கோ, அந்த தம்ப்நெயில், அந்த அட்ராக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கோ, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது,
இன்ட்ரோ நாட் மோர் தென் 5 to 8 செகண்ட். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நாட் மோர் தென் 5 to 10 செகண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனலை எடுத்துக்கங்க. நான் ஒரு வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த மாதிரி அப்லோட் இன்னைக்கு வீடியோ டாபிக் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வச்சிருப்பேன். ஸோ அதனால் அவங்க என்ன டாபிக் சொல்ல வரேன் நான் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைலர் வைக்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஐ மீன் ஒரு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ, ஒரு டோன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஒரு இப்போ வந்தது பார்த்தீங்களா? ஸோ இந்த இதுதான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லாமல் ஒரு மேக்ஸிமம் வந்து இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4-5 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ரைட்? 33 செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகி 38 செகண்ட்ல முடியுது. 34, 35, 36, 37, 38 5 செகண்ட் தான் அந்த இன்ட்ரோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோ வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வீடியோவில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் கேட்பேன். அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக முன்னாடியே உங்களோட வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேணாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அதாவது உங்களோட இன்ட்ரோடக்ஷன்லேயே கேட்கலாம். பட் ஒருவேளை நீங்கள் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அல்லது வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்கீங்க, ஒரு விலாக் வச்சிருக்கீங்க, ஒரு சாப்பாடு ரிலேட்டடான விஷயங்கள் வச்சிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது டெக் ரிவ்யூ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்தவொன்னே நம்ம வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் உங்களோட கண்டென்ட்டே பார்த்து முடிக்கல. ரைட்? ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரைலர் கொடுக்குறோம். ஸோ ஒரு ட்ரைலர் கொடுத்துட்டு, ட்ரைலர் எதுக்கு கொடுக்குறோம்னா இப்போ ஒரு படம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரைலரை பார்ப்போம். ட்ரைலர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு ஓகே வந்த உடனே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தோணும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரைலர், அதே மாதிரி இன்ட்ரோ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான இந்த விஷயத்த கண்டிப்பாக கேட்கவே கேட்காதீங்க. அதாவது உங்கள் வீடியோ கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வீடியோ திருப்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க லைக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் முடியும் போது தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்கணும். அது போக போக பார்க்கலாம். ரைட்? ஸோ அடுத்து தி பிக் பிக்சர், கோர் பார்ட், அதாவது மெயின் கண்டென்ட். அதாவது உங்கள் வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் ட்ரைலர், ரெண்டாவது உங்களோட இன்ட்ரோ வீடியோ, ஒரு சின்ன கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டைரக்டா உங்களோட பிக் பிக்சர், அதாவது உங்களோட கோர் பார்ட். ரைட்? ஸோ உங்கள் வீடியோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். A to Z வரைக்கும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃப்ளோவில் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லி கொடுப்போம். பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக், அப்பப்போ ஒரு சின்ன ஃபன்னியான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வியூவர்ஸ் வந்து மோர் அட்ராக்ஷன் கொடுக்கும். ரைட்? ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவதாக தான் நம்ம வந்து இதை கொண்டு வரணும். நாலாவதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் யுவர் ஆடியன்ஸ். அதாவது உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களோ அதை நீங்கள் கேளுங்க. அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கேளுங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நான் இன்னும் வந்து வேற என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஐடியா, ஒரு சஜஷன் நீங்க கொடுக்கணும் விரும்புறீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட கொரீஸ் என்னவோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கீவேர்டா ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அதனால மக்கள் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு வந்து மோர் அட்ராக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது உங்களோட சர்ச் ரிசல்ட்ல வந்து உங்களோட சேனல் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களோட வீடியோ வந்து மேலே சர்ச் ஆகி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற வீடியோஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபரை உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் கேட்கணும், கொஸ்டின் கேட்க சொல்லி அதை கமெண்ட்ஸில் அவங்கள பதிவு பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபைனலாக நவ் ஆஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கேளுங்க, என்னோட சேனலை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த இடத்துல தான் கேட்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்க இது எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு தேங்க்யூ அப்படின்ற ஒரு என்னோட வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எண்ட் ஆஃப் த வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் நவ் அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து ஒரு எண்ட் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் பாருங்க. ஸோ நான் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ட் கார்டு தான் கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ ஒன்று வந்து லேர்ன் யூடியூப், இன்னொன்று வந்து ஹவு டு அப்லோட் யூடியூப், அப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பேன். இங்கே ஐ கார்டு இருக்கும். ஸோ என்னோட சேனலில் போயிட்டு என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஐ கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து வர்ற மாதிரி வச்சிருப்பேன். ஸோ இதனால இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களோட சேனலோட இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோ பார்க்கும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் என்னோட வீடியோஸ் தான் மோஸ்ட்லி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆடியன்ஸ் வந்து அடுத்து ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்கு, இவர் போட்டிருக்கிற இன்னொரு வீடியோவையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ மறக்காம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட சேனலும் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகும். ஓகே, ஸோ என்னோட சேனல் ஏன் இன்னும் வியூஸ் வரல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இன்னும் இதை வந்து அதாவது நான் இன்னும் வீடியோஸ் முழுசா அப்லோட் பண்ணல இல்லைங்களா? ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 11 வீடியோ தான் போட்டிருக்கேன். 12-15 வீடியோ அப்படின்னு போகும். அதுக்கப்புறம் ஒரு 30 வீடியோக்கு மேலே போகும்போது தான் என்னோட யூடியூப்பை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி வந்து நம்மளோட சேனலை பிரபலப்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள்லாம் போக போக நம்ம வீடியோலையும் அதுவும் சேர்ந்து வரும். கவலைப்படாதீங்க. ஸோ அதனால் முதல்ல நமக்கு கண்டென்ட் இருக்கணும். நம்ம யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து வீடியோஸ் இருக்கணும். ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ அதனால தான் சொல்ல வரேன். நிறைய கண்டென்ட்டை நம்ம உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, ரைட்? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. சேனல் க்ரோ ரொம்ப முக்கியம். உங்களோட விடாமுயற்சி என்னைக்குமே வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு வீடியோ போதும், அந்த ஒரு வீடியோ உங்களோட ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக்கிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். வீடியோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போட்டுகிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் கோர் கண்டென்ட். இதுதான் இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஐடியாவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவோ அது எல்லாத்தையும் கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணணும், இன்னும் நான் அடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதையும் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் நான் அதுக்கேற்ற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி.